அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நண்பர்களே, இந்த கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 11வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கும் அதிபதி சனி பகவான் தான். ஆனா இந்த ராசி பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிப்படையா பழகாதவங்களா வெளிப்படையா எல்லாரும் நல்லா கலகலப்பா பழகுவாங்க. அது வேற. வெளிப்படையா பழகுறதுன்றது வேற. இவங்க மனசுல நினைக்கிறதுல பாதி தான் சொல்லுவாங்க, பாதி சொல்ல மாட்டாங்க. மத்தவங்க சொல்றத காது குடுத்து கேட்கிற மாரி இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன நினைப்போ அதான் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட கொஞ்சம் தன்ன பத்தின உயர்வா இருக்கும். நம்ம உயர்ந்தவன், தாழ்ந்தவன்றத சிந்தனைகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது. எல்லாருக்கும் சமநிலையான ஒரு மனோபாவம் இருக்கிறது நல்லது. அதனாலேயே சமயங்கள்ல பிரச்சனைகள் உருவாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதை நீட்டா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் சோம்பேறி அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்க அத செஞ்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், இவங்க மாரி செய்ய முடியாது. அ ப மனசு வச்சுட்டாங்கன்னா, அது முடிஞ்சு சூப்பரா பண்ணுவாங்க. மனசு இல்ல அப்படின்னா, அத செய்யவே மாட்டாங்க. அந்த பக்கம் வரவே மாட்டாங்க. ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய அந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசம், ஆடி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆடி மாசத்த பொறுத்தளவுல அது ஆன்மீக மாசம். இவங்க வந்து அம்பாளுடைய பரிபூரண அருள் கிடைக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த ஆடி மாசம் இருக்கு. ஸோ இந்த ஆன்மீகத்துக்காக நம்ம ஒரு மாசம் ஒதுக்கியிருக்கோம். ஸோ அதான் இந்த ஆடி மாசம். அ அ முதல்ல என்னைய நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் நடுவுல. என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயில்ல பூஜை பண்றேன். கடந்த 20 வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில இந்த ஆடி மாசம் கும்பராசி அன்பர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்னு அந்த பதிவுடைய நோக்கம். பொதுவா இந்த ம உங்களுக்கு வந்து சனி பகவான் இந்த மாசம் வந்து உங்களுக்கு 2வது வீட்ல இருக்கார். 2வது வீடுன்றது குடும்பஸ்தானம், தனஸ்தானம். அந்த வீட்ல சனிவன் வக்ரமா இருக்கார். அதனால வந்து நீங்க எங்கேயானு பேசி அதனால பிரச்சனை வந்துரலாம். அதனால பேசும்போது ஜாக்கிரதையா இருங்க. பணம் காசு விஷயங்கள்ல குடுக்கல் வாங்கல்ல ஜாக்கிரதையா இருங்க. நீங்க வந்து கடன் வாங்கவும் வேணாம், கடன் குடுக்கவும் வேணாம். யாருக்கான பணம் காசு விஷயங்கள்ல பண்ணும்போது ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணம் கூட டிலே ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, குரு பார்வை இருக்கு. உங்களுக்கு பயப்பட வேண்டாம். குரு பார்வை இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு லக்னத்தில உங்களுக்கு ராசியிலேயே, உங்களோட ஜென்மத்திலேயே ராகு இருக்கார். ஸோ இது மாரி குரு பார்வை இருக்கு. புதன் நல்ல பொசிஷன்ல இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தரும். உங்க வெற்றிகரமான இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. வேலையில ஒரு சில பிரச்சனைகள் இருந்தா கூட, சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தா கூட, உங்களுடைய உழைப்புனால அந்த வெற்றிய நீங்க அடைய முடியும். உங்களுடைய விடாமுயற்சியினாலயும், ஒர்க்குனாலயும் அந்த வெற்றிய நீங்க அடைய முடியும். உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு எக்ஸஸா பொறுப்புகள் வரலாம். அதையும் வந்து நீங்க ஏத்துக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கும். வியாபாரம் பண்றீங்கன்னா, புதுசா வந்து உங்களுக்கு பார்ட்னர் தேடிட்டு இருந்தீங்கன்னா, பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாரி தொடர்புகள் கிடைக்கும். ஆனா எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனிபான் வக்ரமா இருக்கார். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பொதுவா வந்து பண வரவு பதிலா பணம் வருமானம் இருக்கும். ஆனா செலவு வந்து கட்டுப்படுத்த முடியாத மாரி இருக்கும். வருமானத்துக்கு மேல செலவு வரா மாரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால வந்து நீங்க எதுலயாவது முதலீடு பண்ணீங்கன்னா, அத வந்து நீங்க 1க்கு 2 தரம் நீங்க அத அ பா யோசனை பண்ணி நீங்க பண்றது தான் நல்லது. பழைய கடன்கள கூட தீர்க்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல மாசமா இருக்கு. அதனால நீங்க செலவுக்கு பதிலா பழைய கடன தீர்க்கலாம். அந்த மாரி உங்களுடைய செலவுகள மாத்தி வச்சுக்கலாம். பொதுவா வீட்ல வந்து திருமணம் அப்படின்றத பொறுத்தளவுல அ ம குரு பார்வை இருக்கிறதுனால, திருமணத்துக்கான வாய்ப்புகள் ஒரு சில பேர் ஜாதக விசேஷம். உங்க ஜாதகத்துல தசா புத்திகள்லாம் நல்லா இருந்ததுன்னா, திருமணத்துல சக்சஸ் கிடைக்கும். அது மாரி வந்து குடும்பத்துல வந்து ஒரு சில பேருக்கு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அடிக்கடி இப்ப வரலாம். ஏன்னா ராகு கேது வேற இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. பேசும்போது வார்த்தைய விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. குடும்பத்துல வரக்கூடிய விஷயங்கள அது மாரி பண்ணிக்கணும். பெரியவங்களுடைய ஆலோசனைய கேட்டு நீங்க பண்ணிக்கிறது. ஏதாவது இது செய்றதுக்கு முன்னால ஒரு ஆலோசனை மாரி அவங்கள்ட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்லது. வீட்ல வந்து எப்பவுமே வந்து சாமி கும்பிடுறது, அது மாரி ஒரு ஆன்மீக சூழல் இருந்துன்னு வச்சுக்கங்க, அமைதி இருக்கும். ஒரு சச்சரவுகள் இருக்காது. ஆனா வீட்ல ஆன்மீக சூழ்நிலைகள் இருக்கா மாரி பாத்துங்க. வீட்ல டெய்லி விளக்கேத்துறது, சாயந்தரம் விளக்கேத்துறது, வாரத்துல 1 நாள் சாமி கும்பிடுறது, இது மாரி வந்து வீட்ல ஆன்மீக சம்பந்தமான சூழல் இருக்கா மாரி பாத்துங்க. பொதுவா நீங்க எங்கேயாவது வெளில பிரயாணம் பண்றதுக்கோ, இல்ல வேலை சம்மந்தமா போறதுக்கோ தடைகள் இருந்தா கூட, அத மீறி நீங்க வந்து அந்த பயணம் பண்ணும்பொழுது, முடிவுல வந்து வெற்றி உங்களுக்கு தான். நீங்க பயணம் போற இடத்துல கூட தடைகள் இருக்கலாம். நீங்க வந்து பிசினஸ் சம்மந்தமா போற இடத்துலயும் உங்களுக்கு ஏதாவது தடைகள் வரலாம். ஆனா கடைசியில வந்து வெற்றி உங்களுக்கு தான். அ இடமாற்றம் இப்ப பண்ண வேண்டாம். ஆடி மாசத்துல. பொதுவா நம்ம பண்ணவும் மாட்டோம். அதனால அத பத்தி பிரச்சனை இல்ல. இடமாற்றம் வந்து இப்ப நல்லா இப்போ இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லா இல்ல. ஆன்மீக பயணங்கள்ல உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும்.
பொதுவா வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் மாறி மாறி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நல்லா இருக்காம இருக்கும், திரும்ப டவுன் ஆயிரும். திரும்ப நல்லா இருக்கும், திரும்ப டவுன் ஆயிரும். இருக்கிற இடத்துல ஒரே ஒரே ரப்ச்சரா இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தங்களை ஏற்படுத்தும். அதனால வந்து நீங்க நிதானத்துக்காக தியானம், யோகா இதெல்லாம் பண்றது நல்லது. தூக்கம் வந்து முழிக்கிறது உங்களுக்கு நாள் ஃபுல்லா டயர்ட் ஆயிரும் அப்புறம். அந்த நாளே உங்களுக்கு சரியில்லாம போயிடும். ஆனா தூக்கத்த வந்து முக்கியத்துவம் முன்னிலை கொடுத்து சரியான நேரத்துக்கு தூங்குங்க. ரைட்ல வந்து கொஞ்சம் வந்து நைட்ல சாப்பிடும்போது நைட்ல சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து எளிமையான உணவா, செரிமானத்துக்கு தகுந்த எளிமையான உணவா எடுத்துக்கங்க. அதோட பழங்கள் ஏதானும் சாப்பிடுங்க. இதெல்லாம் செரிமானத்துக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்து உடல் ரீதியா அவங்களுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஒரு சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாச்சும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தவிர்த்துக்கணும். இதுக்காக வந்து நீங்க அதுக்கு தகுந்த மாரி பண்ணிக்கணும். ஏதானும் உடற்பயிற்சி பண்ணணும். அது மாரி வந்து யோகா, தியானம் அதுவும் பண்ணணும். இது 2ம் பண்ணும்பொழுது உடல் ரீதியாவும் சரி பண்ணிக்கலாம், மன ரீதியாவும் சரி பண்ணிக்கலாம். இது அந்நியல சாமிய வணங்கணும். ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து ஒரு 18 முறை டெய்லி சொல்லலாம். 18 வந்து டெய்லி ஜெபம் பண்றது உங்களுக்கு வந்து மனசையும், உடம்பையும் சரி பண்ணும். 2யும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா இருக்கும். அப்ப மனசும், உடம்பும் ஒண்ணா இருந்ததுன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல இதா இருக்கும். சனி பகவானுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது நல்லது. அது ஏத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஆடி மாசம்ன்றதுனால அம்மன் கோயிலுக்கு சந்தன காப்பெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். குரு பார்வை இருக்கா, குரு 5ஆம் இடத்துல இருக்கு. அதனால யோசனை, உங்களுடைய திட்டங்கள் இதெல்லாம் வந்து வெற்றி பெறுறதுக்கு நீங்க அம்பாளுக்கு சந்தன காப்பு பண்ணலாம். இதெல்லாம் பண்ணீங்கனாலே இந்த மாசத்துல உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். பொதுவா வந்து இந்த மாசத்த எடுத்துக்கிட்டா ஜூலை 22, ஜூலை 28, ஆகஸ்ட் 10 இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாசத்துல. அது மாரி வந்து அம்மனுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணுங்க. ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை விரதம் முடிஞ்சா இருங்க. இந்த மாரி இருந்தீங்கன்னா, இந்த ஆன்மீக பாதைன்னு இருக்கு இல்லையா? மனசையும் சரி, வாழ்க்கை பாதையும் சரி, அது மாத்தும். ஸோ அந்த மாரி நீங்க பண்ணிக்கிட்டீங்கனாலே, உங்களுக்கு இந்த ஆடி மாசம் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆடி மாசம் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லி நானும் சாமிய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் அனந்தநாராயணன். நான் மன்னார்குடியில் இருக்கிற பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமாக நான் ஜாதக ஜோதிடங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இதில் வந்து இந்த அக்ஷரா அண்ணாமலை இந்த சேனலில் நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலான்றது தான் இந்த பதிவோட நோக்கம். பொதுவாக வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியை பொறுத்தளவில் அவங்க ஆழமான சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க, நல்ல தைரியம் கொண்டவங்களா இருப்பாங்க. எதையும் வந்து நல்ல தீவிரமான எண்ணம் இருக்கும், அதை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் தீவிரமான எண்ணங்கள் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்றதில்ல மனோதிடம் உள்ளவங்க. புத்திசாலித்தனமும் இருக்கும், செயல்திறனும் இருக்கும். என்னன்னா இவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து இந்த ராசியில் நீசமாகிறார். அதனால மனசு மட்டும் ஏதானும் ஒரு கவலைகள், ஏதானும் ஒன்று பாசிட்டிவாக இருந்தால் ஒன்று நெகட்டிவ் உங்களுக்கு இருக்கும். பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். குடும்பம் நல்லா இருந்ததுன்னா பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கும். ஏதான ஒரு வகையில் உங்களுக்கு ஏதான ஒரு பிரச்சனை இருக்கும். அதை வந்து அதையும் உங்கள் மனோதிடத்தோட எதிர்த்து அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டு வெளியில் தெரியாத மாதிரி இவங்க கொண்டு போகிறதுல வல்லவங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னா, பொதுவாக வந்து இந்த காலங்களில் வந்து ஜூலை, ஆகஸ்ட் இந்த 2யுமே சேர்ந்து வரும். நம்ம இங்கிலீஷில் வந்து ஜூலை, ஆகஸ்ட் தான் சேர்ந்து இந்த ஆடி மாதம் வரும். இந்த ஆடி மாதத்தில் பொதுவாக தொழில் வளர்ச்சி ஆகும். பதவி உயர்வுகள் வந்து கிடைக்கிறதுக்கு மிக மிக நல்ல வாய்ப்பு உண்டு. வருமானமும் முன்ன இருந்ததை காட்டிலும் இப்போ வந்து வருமானம் கொஞ்சம் உயர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. பொதுவாக வந்து பழைய கடன்கள் தீரும். பொதுவாக வந்து நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் இல்லையா? அதனால் வந்து டக்குன்னு கோவப்படாமல் நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் வந்து ஏதான விசேஷ நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது. பொதுவாக வந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுங்க. உடம்பு ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள், உடல்நிலை கோளாறுகள் வரலாம். உங்களுக்கு பொது வந்து இந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக பார்க்கணுன்னா ஜூலை 24 வந்து ஆடி அமாவாசை. அன்றைக்கி முன்னோர்கள் திதி கொடுக்குற நாள். அதனால் அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கங்க. அது மாதிரி ஜூலை 28 வந்து ஆடிப்பூரம். அன்னைக்கு நாக சதுர்த்தி. உங்களுக்கு 4வது இடத்துல ராகு இருக்கிறதுனால அன்னைக்கு நாக சதுர்த்தி. அது பூஜை பண்ணுறத அன்னைக்கு ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்பாலை வணங்குறதையும் நாகங்களுக்கு பூஜை பண்ணுறதையும் மறக்காதீங்க. ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 3 வந்து ஆடிப்பெருக்கு வரும்.
ஆடிப்பெருக்கு வந்து நமக்கு எல்லாத்தையும் வளமையை பெருக்கி கொடுக்கறது. அந்த காலத்துல வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இப்ப வரக்கூடிய தண்ணி வந்து நமக்கு வளமைய தரும் அப்படிங்கிறதுனால ஆடிப்பெருக்குன்றது ரொம்ப புராண காலத்திலே அகநானூறு, புறநானூறுலயே வந்து ஆடிப்பெருக்க பத்தி உண்டு. அது மாரி ஆகஸ்ட் 8 வந்து பௌர்ணமி மட்டும் இல்ல, வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு தான். வரலட்சுமி விரதம், லட்சுமி பூஜை பண்றதாம் அன்னைக்கு. ஆகஸ்ட் 12 வந்து சங்கடஹர சதுர்த்தி இருக்கு. ஆகஸ்ட் 18 கோகுலாஷ்டமி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஆகஸ்ட் மாசத்துல வரும். இதெல்லாம் வந்து நம்ம ஆகஸ்ட் மாச பலன்கள் வரும்போது நம்ம பார்ப்போம். இந்த இதெல்லாம் முக்கியமான நீங்க நல்லா உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்னா, ஜூலை 22லேருந்து ஜூலை 24 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல முக்கியமான காரியங்கள தவிர்த்துருங்க. அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆன்மீகமா அன்னைக்கு வந்து ஜெபம் பண்றது கூட பண்ணுங்க. அனாவசியமான வாக்குவாதங்கள் பண்ண வேண்டாம். அன்னைக்கு விரதம் இருங்க, சாமி கும்பிடுங்க. இந்த மாரி வந்து அந்த பண்ணிக்கங்க. சந்திராஷ்டம நாட்கள்ல வந்து சிவன் கோயிலுக்கு போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில ஏழைகளுக்கு வந்து தண்ணி, உணவு இது மாரி நீங்க குடுக்கலாம். அது மாரி வந்து வீட்ல வந்து தீபம் ஏத்தி, அது மாரி வந்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு, இல்லாட்டி நெய் தீபம் போட்டு வீட்ல வந்து மகாலட்சுமி பூஜை பண்றது, வீட்ல லட்சுமி கடாட்சத்த வரவழைக்கும். ஸோ இந்த மாரிலாம் நீங்க பண்ணீங்கனாலே பொதுவா வந்து இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான் நடக்கும். எல்லா விதத்திலயும் முன்னேற்றமா இருக்கும். எல்லா பிரச்சனையும் தீரும். அது மாரி வந்து இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி நானும் சாமிய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பொதுவா வந்து என் பேர் அனந்த நாராயணன். நான் வந்து மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயில்ல பூஜை பண்றேன். கடந்த 20 வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில நம்ம அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு ஆடி மாதம் பலன்கள் சொல்லலான்றதான் எங்க முக்கியமான நோக்கம். அதுலேயும் வந்து இந்த மாசம் ஆடி மாசத்துக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சிம்மராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். இது வந்து ஒரு நெருப்பு ராசி. அது மாதிரி இந்த ராசி வந்து ஒரு ஸ்திர ராசி. அதனால இந்த ராசியில உள்ளவங்க எல்லாருமே ஆளுமை திறன் உள்ளவங்களா இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே அவங்களுக்கு அதே மாதிரி ஈகோவும் அந்த அளவுக்கு இருக்கும். தான் சொன்னது மற்றவங்க கேட்கணும், நான் சொல்லபடிதான் நடக்கணும்னு லீடர்ஷிப் குவாலிட்டியும் அவங்கள்ட்ட உண்டு. அது வந்து இந்த ஆடி மாசத்துல இவங்களுக்கு வந்து இந்த ராசியில கேது இருக்கு, 7 ராகு இருக்கு. உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கிறது. அந்த சனி வக்ரமா இருக்கு. உங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அவர் கூட சுக்கிரனும் சேர்ந்துக்க போறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 12வது வீட்டுல உங்க ராசி அதிபதி சூரியனும் புதனும் வந்து சேர போறாங்க. புதன் வந்து வக்ரமா இருக்கு. உங்களுக்கு 2வது வீட்டுக்கு உங்க ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் 2வது வீட்டுக்கு போக போறாரு. இதுதான் இந்த மாசம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இது வந்து எப்படி இருக்கு? சூரியன் வந்து கடக ராசி, நீர் ராசியில நெருப்பு கிரகமான சூரியன் இருக்கக்கூடிய மாசம் தான் ஆடி மாசம். இந்த ஆடி மாசத்துல அதனாலதான் ஆன்மீக மாசமா வச்சு நம்ம வந்து ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாசம் செய்யறோம். வீடுக்கு சுத்தம் பண்றது, கோயில்ல வந்து ஆடி வெள்ளியில பூஜை பண்றது, அம்மன் கோயில் எல்லாத்துலயும் கிராம கோயில்கள் எல்லாம் பூஜை நடக்கிறது, இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு வந்து சூரியன் 12வது வீட்டுல இருக்கிறதுனால 3 விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தணும். உங்க ராசி அதிபதி இல்லையா, அவர் 12வது வீட்டுல இருக்கிறதுனால முதல்ல வந்து உடம்பு, ஏன்னா இல்லை உங்களோட ராசியிலே கேது இருக்கிறதுனால முதல்ல உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். 2வது செலவினங்கள். ஒரு செலவு பண்றதுக்கு முன்னால செலவு முக்கியம் தானே, தேவைதானான்னு கேட்டு செலவினங்களை கவனம் செலுத்தணும். அதுக்கு அடுத்தது மனசு. எதுக்கும் அவசரப்படாம, எதுக்கும் கோவப்படாம, எல்லாத்துலேயும் வந்து மனசு வந்து அமைதியா வச்சுக்கிறது. இது 3 இந்த மாசம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏற்கனவே முன்னாலேருந்து தொடர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் தீரும். அதெல்லாம் தீர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமா இருக்கு. வேலையில போறதுல சின்ன சின்ன தடைகள் இருந்தா கூட முன்னேற்றம்ன்றது இருக்கிறது நிச்சயமா இருக்கும். பதவி உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கு. உங்களுக்கு வந்து பதவி உயர்வுலாம் நிச்சயமா கிடைக்கும். வியாபாரத்துல வந்து ஏற்கனவே வர வேண்டிய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய டைமாவும் இருக்கு. பொதுவாக வருமானம் பொறுத்தவரை சாதாரணமா தான் இருக்கும். ஆனா செலவினங்கள்லாம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால புதுசா ஏதாச்சும் முதலீடு இருந்ததுன்னா அதை தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாவே நடக்கும். கல்யாணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நிச்சயமா அனுகூலமா நடக்கும். அதாவது தைரியமா வந்து கல்யாணத்துக்கு நீங்க பேச்சுவார்த்தையை தொடங்கி நடத்தலாம். ஆடி மாசம் பார்க்க வேண்டியதில்லை. குடும்பத்துல ஒற்றுமையா இருப்பாங்க. பெற்றோர்களுடைய
அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் நீங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் ஏற்படும். பயணங்கள் தாமதங்களும் ஏற்படும். பயணம் வந்து போகிறதுனால அங்கே டிலேஸ் அதெல்லாம் ஏற்படலாம். ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் நன்மை தரும். வாகனத்தில் வந்து பிரச்சனை வரும். அதெல்லாம் முன்னாலே நீங்கள் கவனமாக போகணும். வாகனத்தில் எங்கேயாவது போகிற இடத்துல நின்றும், வண்டி நின்றும், அது மாதிரி யாரும் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வாகனத்தில் போகும்போது நீங்கள் இதுக்கு வேண்டிய முன்ஜாக்கிரதையை எடுத்துக்கிறது நல்லது. பொதுவாக வந்து தலைவலி இருக்கிறது, தலை சுத்துறது, தலை கனமாக இருக்கிறது, இந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதெல்லாம் இந்த மாதம் வரும். பொதுவாக மன அழுத்தங்களை நீங்கள் சரி பண்ணுறதுக்காக டெய்லி இருந்து தியானம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது. பொதுவாக வந்து ஓம் ராம் ஹ்ரீம் ஹ்ரோம் சூர்யாய நமஹ அப்படின்னு சொல்லலாம். சூரியனுக்காக உள்ளது மூல மந்திர ஜபம் பண்ணலாம். ஓம் ராம் ஹ்ரீம் ஹ்ரோம் சூர்யாய நமஹ அப்படின்னு சொல்லி டெய்லி 12 முறை சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடி மாதமா ஆன்மீக மாதம். ஸோ இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து அம்மன் கோயிலெலாம் பூஜை நடக்கும். அதில் போய் கலந்துக்கிறது, விளக்கு பூஜையில் கலந்துக்கிறது, பெண்களுக்கு வந்து ஜாக்கெட் பீட் இது மாதிரி வாங்கி கொடுக்கறது, ஆடிப்பூரம் அன்னைக்கு வளையல் அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்களை பண்ணிங்கனாலே இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் ஜூலை 25, ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 13 இதெல்லாம் சுபமான நாட்களாக இருக்குது. நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு அந்த நாட்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இந்த பதிவில் எல்லாமே பொதுவான பலன்கள் சிம்மராசி நண்பர்கள் அனைவருக்கும். சிம்மராசியில் சின்ன பிள்ளைலாம் இருக்கலாம், நடுத்தர வயசுல இருக்கலாம், வயசானவங்களும் இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா நடக்காது. அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்தந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் கூடவோ குறைச்சும் நடக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஜாதகத்தை முக்கியமான எப்போ பார்த்தாலும் ஜாதகத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் முக்கியமான காரியங்கள், வீடு வாங்குறீங்க, இல்லை கார் வாங்குறீங்க, இல்லை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை வேலையில் யாரும் மாற போகிறீங்க, இல்லை வேறு வேலைக்கு மாற போகிறீங்க, இந்த மாதிரியான முக்கியமான சந்தர்ப்பங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஜாதகத்தை யூஸ் பண்ணுறீங்க. இதை வந்து உங்கள் தெருவுலையோ உங்கள் பக்கத்துலையோ இல்லை உங்கள் குடும்ப ஜோதிடரோ யாரோன்னு இருக்கலாம், அவங்கள கொண்டு கொடுத்து நீங்கள் ஒருத்தரை பார்த்துங்க. அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன். நான் கடந்த 20 வருஷமாக ஜாதகங்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்கு நமக்கு இந்த மாதம் ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வந்து மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேஷ ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அதனாலேயே உங்க மேஷ ராசிக்காரங்க வந்து எதையும் செய்யக்கூடிய துணிச்சல் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு வந்து ஸ்பீடு, இவங்க எதையும் சீக்கிரமா டக்குன்னு செஞ்சாகணும். கொஞ்சம் லேட்டானா சோர்ந்து போயிடுவாங்க, லேட்டானா ஒன்று அதுக்கு எரிச்சல் போடுவாங்க. ஸோ அந்த அவசரம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய வந்து அந்த ஸ்பீடு வந்து பலம்தான். ஆனால் அந்த அவசரம்னு வந்துருதுன்னு வச்சுங்களேன், அது வந்து பலவீனமாக மாறிடும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கலைன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களோட பேசிக்கல் கேரக்டராக இருக்குது. இது பலமும் பலவீனமும் அப்படின்ற அந்த ரெண்டுக்குமே இந்த ஒரு விஷயம் காரணமாக இருக்குது. இது மாதிரி கோபம்னு வந்துட்டு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது நெருப்பு ராசி. அதனால் அவங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல குடும்பத்தை காப்பாற்றுறவங்களா இருப்பாங்க. காதல் பண்ணுறதுல நல்ல நேர்மையாக காதலில் நேர்மையானவங்களாக இருப்பாங்க. இது மாதிரி உங்களுடைய இது வந்து நல்ல குணங்களை வந்து அடுக்கிட்டு போகலாம். இவங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மேஷ ராசிக்காரங்க வந்து ஆடியில் வந்து புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். ஏற்கனவே உள்ள வேலைகளை வந்து நல்ல முறையில் செஞ்சு அதை முதல்ல இப்போ கையில் இருக்கிற வேலையை முடிப்போம் அப்படின்ற அந்த மாதிரியான கான்செப்டுக்கு வந்துடணும். குடும்பத்தில் வந்து எல்லாரோடையும் கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி போக வேண்டியதாக வரும். வாக்குவாதங்கள் வரும். அதனால் காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது நல்லது. உங்களுக்கு 7 சரி நடக்குது அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொதுவாக வந்து இந்த மாதத்தில் வந்து ஆடி மாதத்தில் புதிய முதலீடுகள் தள்ளி இப்போ பொதுவாக பண்ண மாட்டோம்னு வச்சுங்களேன். ஆடி மாதம் நம்ம வந்து ஆடி மாதத்தில் எதுவும் நம்ம சுப காரியங்கள் பண்ணுறதுல தள்ளி போவோம். அதனால் புதிய முதலீடுகளை அடுத்த மாதம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. அது மாதிரி வியாபாரம், தொழில் எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றே சிவபெருமானை வணங்குறது இல்லை நந்தியம் பெருமானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நந்தியம் பெருமானுக்கு பேர் மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது. இது மாதிரி தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உடனே தீரும்.
அது மாதிரி செலவு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கட்டுப்பாட்டே இல்லாம செலவு நெறைய ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. உங்களுக்கு 12ல சனி பகவான் வக்ரமா இருக்காரு. அந்த 12ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 3வது வீட்ல இருக்காரு. அதனால அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்றதுல பயங்கர குழப்பமா இருக்கும். அதனால வந்து எதுலயும் முதலீடு பண்ணாலும் தள்ளி போடுங்க. இல்லாட்டினா வந்து தவறான முதலீடு பண்ணி காசு லாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. யாரோ அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்க போய் இது பண்ண வேண்டாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அது மாரி சுப்பிரமணியர முருகன வணங்குறதும் உங்களுக்கு நல்ல பலன்கள குடுக்கும். பொதுவா வந்து இந்த காலகட்டத்தில காதல் பண்றவங்களா இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு உங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாசம் வந்து கொஞ்சம் தள்ளி போறது. இந்த 2வது ஆடி மாசம் இல்லையா? அப்ப நிச்சயம் பண்ண மாட்டோம். அதனால இந்த மாசம் அத பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் இல்லையா? அதுல வந்து ஜாக்கிரதையா, கவனமா பேசுங்க. அதனால வந்து பிரச்சனைகள் உண்டாகாம பேசுங்க. வீட்ல வந்து பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும். அதனால அதெல்லாம் இது பண்ணீங்க. குழந்தைங்க வந்து குழந்தைங்க தொடர்பா உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அது மாரி குழந்தைங்க ரீதியா வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாரி நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து இந்த ஆடி மாசம் இல்லையா? அம்மன் வழிபடக்கூடிய மாசம். இது ஒரு ஆன்மீக மாசம். நம்ம முன்னோர்கள் வந்து அப்படித்தான் நமக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாசங்கள்ல நம்ம வந்து முன்னோர்கள வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு போய் திதி குடுத்தீங்கன்னா, நமக்கு எப்பயாவது நடுவுல நம்ம குடுக்காம விட்டுருந்தா கூட, அது வந்து இப்ப சரியா போயிடும் அப்படின்னு நமக்கு வேதங்கள்லாம் சொல்றது. ஸோ இந்த காலகட்டத்தில நீங்க வந்து அந்த முன்னோர் திதி குடுக்குறதும், ஆடி அமாவாசை திதி குடுக்குறதும், பெரியவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்த நம்ம கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். பொதுவா எதிர்பாராம பயணங்கள் வந்து வரலாம். திடீர் பயணங்கள் வரலாம். அதுவும் வந்து கிழக்கு திசையில பயணம் ஏதாச்சும் வந்ததுன்னா, அது உங்களுக்கு நன்மையா இருக்கும். அது கண்டிப்பா அதுல சக்சஸ் ஆயிடுவீங்க. வாகனத்துல போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமா 7:30 சனி நடந்துட்டுருக்கு. அதனால வாகனத்துல போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க. நீங்க எப்போ வாகனத்துல போனாலும் ஊர் எல்லையில இருக்கக்கூடிய எல்லை சாமி மதுரை வீரனோ, முனீஸ்வரனோ இருக்கும். அந்த முனீஸ்வரனுக்கு ஒரு தேங்காய் உடைச்சுட்டு அந்த எல்லை தாண்டி போங்க. திரும்பி வரும்போது இறங்கி முனீஸ்வரன போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது மாரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே வாகனத்துல நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள தீர்க்கறதுக்கு நல்லாருக்கும். பொதுவா வந்து மன அழுத்தம் தான் இருக்கலாம். வேலை அதிகமா இருக்கிறதுனாலயும், காரியங்கள் தள்ளி போறதுனாலயும் மன அழுத்தங்கள் இருக்கலாம். அது மாரி செரிமான கோளாறுகள் இருக்கலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால வந்து அ ப ப இதெல்லாம் வந்து நமக்கு வீட்ல பூஜை பண்றதா இருந்தீங்கன்னா, பிள்ளையார் வச்சிருந்தீங்கன்னா, பிள்ளையாருக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க வீட்லயே. அது மாரி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன போய் வழிபடுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க அம்மன வழிபடுங்க. வந்து ஏன்னா இந்த ஆடி வெள்ளி, அம்மன் கோயில் எல்லாத்துலயும் விசேஷங்களா இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடி வெள்ளியில அம்மன் கோயில்ல நடக்கக்கூடிய விசேஷங்கள கலந்துக்குங்க. ஆடி அமாவாசையும் நீங்க ஞாபகத்துல வச்சுங்க. ஆடி மாசத்த பொறுத்தளவுல நீங்க வந்து அ வளர்ச்சிக்கு முன்னுரிமை குடுக்கணும். அதாவது உங்க வேலை இருக்குல்ல, கையில இருக்கக்கூடிய வேலைகள நம்ம முழுமையா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல கவனம் செலுத்துங்க. புது முயற்சிகள கொஞ்சம் தவிர்த்துருங்க. அது மாரி ஒவ்வொரு ஞாயித்துக்கிழமையும் சூரிய பகவான வணங்குறதும் நல்லது. இல்லாட்டினா ஓம் ஸ்ரீ சக்தி கணபதயே நமஹ அப்படின்னு சொல்லி கணபதிய வந்து சக்தி கணபதியா நீங்க வணங்குறதும், அத வந்து ஒரு நாளைக்கு 27 முறை நீங்க சொல்றதும், உங்களுக்கு வந்து காரிய தடைகள வந்து நிவர்த்தி பண்ணி குடுக்கும். ரொம்ப காரியம் தடையா இருந்ததுன்னா, உடனே ஓம் ஸ்ரீ சக்தி கணபதயே நமஹ அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க. அந்த விநாயகர் மனசுல நினைச்சு எங்க இருந்தாலும் சரி, சொல்லி நீங்க அத வேண்டிக்கலாம். அப்படி வேண்டிட்டீங்கனாலே, உங்களுக்கு அந்த காரியத்துல நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும். பொதுவா வந்து இந்த மாசத்த பொறுத்தளவுல உங்களுக்கு இது மாரி ஆன்மீக இதெல்லாம் காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாசம்ன்றதுனால, இந்த ஆன்மீக விஷயங்கள பின்பற்றி நீங்க நடந்தீங்கனாலே, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த மாசம் சரியா போயிடும். இதெல்லாம் பொதுவான பலன் தான். 2வது உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்திகளையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான், இந்த பலன் கூடவோ, குறைச்சோ நடக்கும். அந்த பலன் தான் நடக்கும். பட் இது வந்து கூடவோ, குறைச்சோ நடக்கிறதுக்கு உங்க தசாபுத்தியினுடைய இந்த அதனுடைய வெயிட் என்ன? உங்களுக்கு அந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கு? இப்படின்றத வந்து பல்வேறு விதமான பேராமீட்டர் இருக்கு. இது மாரிலாம் வச்சு தான் நம்ம ஒரு ஜாதகத்த பார்க்க முடியும். அதனால ஒவ்வொருத்தர் ஜாதகமும் தனித்தனியானது. அதனால வந்து இப்ப பார்த்தீங்க ஒரு 2 நாள் முன்னால ஒரு ட்வின்ஸ் வந்திருந்தாங்க. 2 பேரு. அ ட்வின்ஸோட ஜாதகம் கொண்டு வந்தாங்க. 2 பேரும் பெரியவங்க கல்யாணம் ஆனவங்கன்னு வச்சுக்கங்களேன். வந்த உடனே நான் அந்த அந்த 2 பேருக்கும் ஒரே நேரத்துல 1 நிமிஷம் டிஃபரன்ஸ்ல பொறந்திருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி, ஜாதகம் ஒரே மாரி இருக்கும். ஆனா நான் பார்த்த உடனே ஒருத்தர் வெளிநாட்டுல இருப்பாரு, ஒருத்தர் இங்க இருப்பாரு. 2 பேரும் ட்வின்ஸ்னா கூட குணாம்சம் வேணா ஒண்ணா இருக்கும். வாழ்க்கை பாதை வேறையா இருக்கும். அப்படின்னு நான் சொன்னேன். அத கேட்ட உடனே அவங்க ஆமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க.
அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் ஒரு சில விசேஷங்கள் இருக்கு. அதுக்கு வந்து நமக்கு நிறைய பேராமீட்டர் இருக்கு. அதை வச்சு தான் அப்படிலாம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது மாதிரி வந்து உங்களுடைய ஜாதகம் அப்படின்றத உங்க ஜோதிடர்கிட்ட கொடுத்து பாருங்க. அப்படி யாரும் இல்லைன்னா நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். இது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அக்ஷரா அண்ணாமலை சேனல் சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன். நான் கடந்த 20 வருஷமா ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில் இந்த ஆடி மாதம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் தான். அது மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம்ன்றது ஒரு ஆன்மீக மாதம். இந்த ஆடி எதுக்காக கடகராசிக்கிட்ட வரும்போது சொல்கிறேன்னா, சூரியன் கடகராசிக்கு வரும்பொழுது தான் இந்த ஆடி மாதம் வரும். இந்த ஆடி மாதம் முழுக்க கடகராசினா சூரியன் இருக்கும். கடகராசின்றது ஒரு நீர் ராசி. அந்த ராசியில் நெருப்பு கிரகமான சூரியன் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து சுப காரியங்களை விளக்கிட்டு சாமி ஆன்மீகம், ஏன்னா வந்து இது ரெண்டும் சேரக்கூடிய நீரும் நெருப்பும் சொல்லுவாங்களே, அது ரெண்டும் சேரக்கூடிய ஒரு இது வந்து நமக்கு வந்து எப்படி சிவன் பார்வதி ஆண் பெண் சொல்கிறோமோ அது மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இது மாதிரியான கிரகங்கள் வந்து அது மாதிரி ஒரு சேர்க்கை ஏற்படும் பொழுது ஆன்மீகம் ரொம்ப எழுச்சியாக இருக்கும். இப்போ வந்து அதனால இந்த காலகட்டங்களில் சாமி கும்பிட்டோம்னா அதனுடைய பலன் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் இந்த ஆடி மாதம் அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்ற மாதமாக வச்சுருக்கோம். எல்லா கோயில்லையும் விசேஷங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு குத்துவிளக்கு பூஜை இது மாதிரிலாம் நடக்குது. இந்த மாதத்தை பொறுத்தளவுல கடகராசிக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுடைய எதிரிகளை ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். பழைய திட்டங்கள் ஏற்கனவே நீங்கள் போட்டிருந்த திட்டங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இல்லையா, அதுலெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் வந்து உங்களுடைய பொறுப்பு வந்து அதிகமாகும். இதெல்லாம் வந்து இந்த மாதம் நடக்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக வேலையில் வந்து புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக இன்னொரு அடிஷ்னல் சார்ஜ் மாதிரி நீங்கள் இன்னும் மேலே பொறுப்புகள் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் வரலாம், பதவி மாற்றங்கள் வரலாம், இல்லை பதவி உயர்வு வரலாம், இல்லாட்டினா வேறு வேலை கிடைக்கலாம், இல்லை வேறு வேலை கிடைச்சி வேறு கம்பெனிக்கு நீங்கள் மாறி போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல நிதானமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. வருமானத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்காமல் இருக்கும், திரும்ப டவுன் ஆகும், திரும்ப நல்லா இருக்கும், திரும்ப டவுன் ஆகும். அது மாதிரி வந்து அது மாதிரி வருமானத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. ஆனால் அதே மாதிரி செலவுகளும் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல தனகாரகன் குரு நிற்கிறாரு. அவர் கூட சுக்கிரனும் சேர்ந்துக்கிறதுனால செலவினங்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வீடு வாங்குறதோ இல்லை வாகனம் வாங்குறதோ அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மாதம் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். இல்லை இந்த மாதத்தில் அட்வான்ஸ் கொடுக்கறது கூட பண்ண வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. புதன் பகவானை வழிபடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பொதுவாக வந்து இந்த காதலிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து வீட்டுக்கு சம்மதம் கேட்கறதுக்கு இந்த மாதம் நல்ல மாதம். நீங்கள் வீட்டில் சம்மதம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதத்தில் அருணாச்சரை வச்சு பேசி நீங்கள் சம்மதம் வாங்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். அது மாதிரி வந்து திருமண வாய்ப்புகளில் பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த மாதம் நல்லபடியாக நடக்கும். பொதுவாக வந்து உங்களுடைய அம்மா அப்பாவுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். அம்மா அப்பாவுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இருக்கும். அவங்களுடைய கூட பிறந்தவங்களோட பேச்சுவார்த்தை அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். கொஞ்சம் சாந்தமாக பேசுங்க, சண்டை போடாமல். பொதுவாக வந்து இந்த மாதத்தில் வந்து நிச்சயமா ஏதாச்சும் எங்கேயானும் பயணம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வெளியூர் ஒரு சில பேருக்கு வெளியூர்ல வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். இல்லாட்டினா வந்து ஆன்மீக சம்பந்தமா கோயில் குளத்துக்கு போறது, அது மாதிரியான எப்படியோ இந்த மாசத்துல ஏதாவது பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. பொதுவாக வந்து இந்த மாசத்துல தலைவலி, ஜெரிமான கோளாறு, அது மாதிரி உடல்நிலை சின்ன சின்ன கோளாறுகள் கொடுக்கலாம். மன அழுத்தங்கள், ஏன்னா நீங்க வந்து மனோகாரகன், சந்திரமா மனசோ ஜாதகன்னு சொல்லுவாங்க. அந்த கடகராசிக்கு வந்து மனோகாரன் தான். எப்பவும் ஏதாச்சும் ஒன்றை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. காலம்பரம் உற்சாகமா இருந்தாங்கன்னா சாயந்தரம் உற்சாகம் கம்மியாயிடும்.
ஒரு 10 நாள் உற்சாகமா இருந்தா 10 நாள் டவுன் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் மனநிலையில. ஏன்னா மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரனோட வீடு. அதனால மன அழுத்தங்கள் ஒரு வேலை பிரஷர்லாம் சொன்னேன் இல்லையா? அதனால மன அழுத்தங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீ தியானம், யோகா பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நல்ல பலனை கொடுக்கும். பொதுவா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வணங்குறது இந்த மாசத்துல நல்லது. ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்குலாம் போய் இந்த அம்மன்லாம் வணங்கிக்கிறது, இல்ல ஆடி வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜையில கலந்துக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும். பொதுவா சனி பகவானை வணங்குறது, எல்லா கிரகத்தையும் வணங்கிக்கலாம்னு வச்சுங்களேன். இந்த மாசத்துல வந்து நீங்க சனி பகவானை, புதன் பகவானை வணங்குறது நல்லது. இந்த மாசத்தை பொறுத்தளவுல புதனுக்கு உள்ள, ஏன்னா உங்க ஜென்மத்துல புதன் இருக்காரு, வக்ரமா இருக்காரு. அதனால புதனுக்குள்ள புதனுடைய அதிதேவதையான பெருமாளுக்கு உண்டான மந்திரமா ஓம் நமோ நாராயணாய நமஹ அப்படின்றத நீங்க டெய்லி 27 முறை சொல்றது உங்களுக்கு நல்லது. ஆடி மாசம் இயற்கையும் ஆன்மீக சக்தியும் நல்ல வலுவா இருக்கக்கூடிய ஒரு மாசம். அந்த மாசத்துல நீங்க வந்து இந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், பூஜை பண்றது, கோயிலுக்கு போறது, இதெல்லாம் வந்து முறையா செஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா வந்து ஆன்மீக சக்தி அதிகரிக்கும். அது வந்து உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும். இந்த மாதத்துல அது மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள். கடகராசிக்கு ஜென்ரல் நடக்கூடிய பலன்கள். உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்துல இந்த கிரகங்கள்லாம் எந்த பொசிஷன்ல இருக்கு, அதோட பலம் என்னன்றதை பொறுத்து இந்த பலன் கூடவோ குறைச்சோ நடக்கும். ஸோ இது மாதிரி வந்து உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு ஒரு ஜோதிடர் அவங்க தெருவில் இருக்கிறவங்களும் குடும்ப ஜோதிடர் கொண்டு போய் காமிச்சு பாருங்க. எப்போ பார்த்தாலும் பார்க்கன்றல நீங்கள் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது, அதாவது வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, வேலைக்கு சேர்றது, இல்லை வெளியூர் போகிறது, வேலை மாற்றங்கள் பண்ணுறது, இல்லை வீடு கட்டுறது, இது மாதிரி ஏதாவது முக்கியமான காரியங்கள்ன்ற போது நீங்கள் போய் காமிச்சிக்கிறது நல்லது. அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எனக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களை ஜாதகத்தை பார்த்து நம்ம கணிச்சு நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நல்ல பலன்களை நடக்கும் நானும் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட துலா ராசி அன்பர்களே, துலா ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 7வது வீடாக இருக்குது. இந்த துலாம் ராசி அப்படின்றது வந்து அந்த ராசிக்கு இதுவே சிம்பலே வந்து பார்த்திங்கன்னா தராசு. ஸோ அதனால் எதையுமே வந்து சமநிலையில் அணுகக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எதையுமே வந்து சமநிலையில் அணுகக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து நேர்மையாக இருப்பாங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணுறது வந்து நீட்டாக பண்ணிக்குவாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். மற்றவங்களோட அவங்க பேசுவாங்க. எல்லாரையும் கவரக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் பொறுமையாக நிதானமாக எல்லார்ட்டையும் சரிசமமாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சு அவங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மற்றவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சு அவங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சமூகத்தில் நல்ல புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். அதனால் வந்து இந்த குணங்களை கொண்ட இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவில் சுக்கிரன் வந்து அவங்களுக்கு 6வது வீட்டில் இருக்குது. 8வது வீட்டில் வந்து ஆட்சியாக இருக்குது. சுக்கிரன் 8ல் வந்து ஆட்சியாக இருக்குது. மறைவு ஸ்தானம் தான், ஆனால் அங்கே ஆட்சியாக இருக்குது. 9ஆம் இடத்துல குரு பகவான், குரு பார்வை இருக்குது. 9வது இடத்துலேருந்து 5வது பார்வையாக குரு பார்க்குறார். ஸோ இதனால் வந்து பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கலாம். ஆனால் காரியங்கள் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும். இப்போ ஏற்கனவே இல்லாத லெவலில் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் தெரியும். தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றமான பலன்கள் தெரியும், லாபங்கள் தெரியும். புதிய வேலை வாய்ப்புகளை தேடிட்டு இருந்தாங்கன்னா அந்த புதிய வேலை வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. புதிய சொத்து வாங்கக்கூடிய ஏதான இடம், நிலம், வீடு, இதெல்லாம் சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் கூட நல்லபடியாக நடக்கும். பண வரவு அதிகரிக்கும். அதனால் கடன்லாம் வந்து உங்களுக்கு இருந்த கடன்லாம் கொஞ்சம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்துலேயும் நல்ல மகிழ்ச்சி நிலவும். அதனால் வந்து இருந்தாலும் கொஞ்சம் ஜல்தோஷம், சளி தொல்லை, இது மாதிரி வந்து தலை வந்து கிடுனஸ்ஸு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் இவங்க வந்து அப்பப்போ சரி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இவங்களை பொறுத்தளவில் பொதுவாக அந்த ஆடி மாதத்தை பொறுத்தோம்னா ஆடி மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிலேயாக நடக்கும். அது மட்டும் ஆடி மாதத்தோட பின்பகுதி உங்களுக்கு நல்லாயிருக்கும். முன்பகுதியை காட்டிலும் பின்பகுதி நல்லபடியாக இருக்கும்.
இந்த ஆடி மாசத்துல இவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாட்கள், அது நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஜூலை 18, 24, 27 இதெல்லாம் வந்து ஜூலை மாசத்துல இவங்களுக்கு நல்லாருக்கும். ஆகஸ்ட் மாசத்துல 6, 9, 15 இந்த 3 நாள் நல்லாருக்கும். இத குறிச்சு வச்சுக்கங்க. இந்த சுப நாட்கள்ல முக்கியமான முயற்சிகள் அதெல்லாம் பண்றது நல்லது. அது மாரி பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த மாசத்துல இவங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூலை மாதம் 20, 21 வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்க முக்கியமான இதுல கையெழுத்து போடுறதோ, அன்னைக்கு ஏதான ஆரம்பிக்கிறது அதெல்லாம் தவிர்த்துக்குங்க. வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேணாம். அது மாரி வந்து உங்க வீட்ட விட்டு நீங்க வேலைக்கு போறீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க. வேலைக்கு போயிட்டு வரும்பொழுதும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வாங்க. இந்த மாரி 2 வேளைக்கு நீங்க கோயிலுக்கு போங்க. அந்த சந்திராஷ்டம நாட்கள்ல ஆன்மீகத்துல ஈடுபடுறது மனச சாந்தப்படுத்தும். இல்லாட்டினா மன சங்கடமான காரியங்கள் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா இந்த ஆடி மாசத்துல குலதெய்வ வழிபாடு பண்றது, அது மாரி வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன வேண்டிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாருக்கும். பொதுவா வந்து பெருமாள இல்ல மகாவிஷ்ணு ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இல்லையா? மகாலட்சுமிய வழிபடுறது நல்லா இருக்கலாம். பொதுவா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயகர வழிபடுறது உங்களுக்கு இன்னும் தடைகள் எல்லாத்தையும் விலக்கும். நான் சொன்னேன் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லி, அந்த தடைகள்லாம் விலக்கும். பொதுவா வந்து தண்ணி இல்லாதவங்களுக்கு வந்து உணவு குடுக்கறது, தண்ணி வந்து ஃபெசிலிட்டிஸ் யாருக்கான இது பண்ணலன்னா, அது அவங்கள ஏற்பாடு பண்ணி குடுக்கறது. இல்லாட்டினா 4 பேருக்கு தண்ணி குடிக்கிறா மாரி தண்ணீர் பந்தல் வைக்கிறது. இந்த மாரி வந்து தண்ணி குடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். பொதுவா வந்து இவங்க லைட் கலர்ஸ் அது வந்து அது மாரி ட்ரெஸ் போடணும். இளம சிவப்புலயே லைட் ரெட்டு அது மாரி வந்து லைட் கலர்ஸ் வந்து அவங்க போட்டாங்கன்னா நல்லாருக்கும். பொதுவா வந்து இந்த காலகட்டங்கள்ல திருமண முயற்சிகள்லாம் வந்து கல்யாணத்துக்குலாம் முயற்சி பண்ணாங்கன்னா, அதெல்லாம் வந்து நிச்சயமா சக்சஸ் ஆகும். அது பேச்சுக்கள் நல்ல முறையில முடிஞ்சு சக்சஸ் ஆகும். அ வேலை வேலையில, தொழில்ல வந்து எதிர்பார்த்த அளவுல நல்ல முன்னேற்றம் டக்குன்னு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சு, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால இந்த வேர்வை நல்லா நெறையா இருக்கும். மன அழுத்தங்கள் இருக்கும். பொறுமை வேணும். பிளான் பண்ணி எதையும் செய்யணும். இதை வந்து கொஞ்சம் நிதானமா செய்யணும். அது மாரி வந்து கடன் வாங்குறது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்கிக்கணும். ஏன்னா, உங்க செவ்வாய் வந்து வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு 12ல வரும். உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்து அதிபதி. 6ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்கு. கடன் வாங்கும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆ ஏன்னா திரும்ப வந்து நம்ம கடன் குடுத்தாலும் சரி, வாங்குனாலும் சரி 2க்குமே ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதனால வந்து இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாசம் மிக நல்ல பலன்கள நடக்கணும்னு சொல்லி நம்ம வந்து சாமிய பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த நாட்கள்ல வந்து இவங்களுக்கு வியாபாரத்துல பொதுவா வந்து வியாபாரம், வேலையில மாற்றங்கள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். பழைய கடன்கள் தீரும். குடும்ப உறவுல மகிழ்ச்சி வரும். புதிய சொத்து வாங்குறதுல வெற்றி கிடைக்கும். மன நிம்மதி இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து மாசத்து பின்பகுதியில இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பொதுவா வந்து இவங்க பண்ணிக்க வேண்டியதெல்லாம் விஷ்ணு, மகாலட்சுமி அத வழிபடுறது, வெள்ளிக்கிழமை விநாயகர வழிபடுறது இது அதுதான் ஒரு ஜஸ்ட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். அது மாரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்க வந்து பொதுவா வந்து இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் முக்கியமான காரியங்கள தவிர்த்துருங்க. மத்தபடி இவங்களுக்கு இந்த ஆடி மாசம் நல்ல பலன்களே ஏற்படும். இது மாரி வந்து இன்னொரு வீடியோல நான் உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 10வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த ராசி வந்து ஒரு பூமி ராசி. பொதுவா வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு எதுவுமே டிலே ஆகும். இவங்க வேலை பார்க்குறாங்கன்னா கூட வேலை பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கெல்லாம் முன்னால கிடைச்சிரும். உங்களுக்கு பின்னால ஆகும். இவங்க கூட இருந்தவங்கலாம் கல்யாணம் ஆயிரும் இவங்களுக்கு லேட் ஆகும். இவங்க கூட இருக்கலாம் சீக்கிரம் குழந்தை பிறந்தணும் லேட் ஆகும். இது மாரி ஒவ்வொரு விஷயத்திலயும் இவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஆனா கிடைச்சிரும். ஆனா அதுக்கெல்லாம் கவலைப்படாம கடுமையா உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்ல உழைப்பாளிகள்னு சொல்லலாம். நல்ல திட்டம் போட்டு நல்லா பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. பொறுமை, நிதானம்லாம் இருக்கும் இவங்கள்ட்ட. இருந்த போதிலும் இந்த டிலே ஆகுறது இவங்களுக்கு மனசுல ஒரு சங்கடத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும். இத வந்து நம்ம பார்க்க முடியும். ஆனா, இவங்க அந்த சங்கடத்த விட்டுட்டு, இறை நம்பிக்கையில வச்சு முன்னேறுனாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். கொஞ்ச காலம் சோதிச்சு கடவுள் எல்லாத்தையும் செய்வார். அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. சோதனைக்கு பின் சாதனை அப்படின்றத வச்சுக்கங்க. அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து சோதிச்சு எல்லாமே கடவுள் நல்லதாவே செய்வார். இந்த ஆடி மாசம் ஒரு சக்தி மிகுந்த மாசம். சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்கு வழிபடுறது எல்லாமே இந்த ஆடி மாசத்துல தான். இந்த ஆடி மாதத்துல ஆடிப்பூரம் அம்பாளுக்கு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பராசக்திக்கு ஆடிப்பூரம் நடக்கும். பார்வதி தேவிக்கு நடக்கும். ஸோ இது மாதிரி வந்து இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு
ஆன்மீக மாதமாக நம்ம பண்ணுறோம். அந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பொதுவாக வந்து சனி வக்ரமாக இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல வக்ரமாக இருக்குன்னா முயற்சிகள் இல்லாமல் கொஞ்சம் சலிப்பு இருக்கும். வேலைகளில் கொஞ்சம் சலிப்புகள் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு. மன உறுதியும் தெளிவான சிந்தனை தான் எல்லாத்தையும் நீங்கள் சாதிக்க முடியும். ஏற்கனவே செஞ்ச முயற்சிகளுக்கு இப்போ நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. தொழில் வியாபாரத்தோட வேலை வாய்ப்புல வந்து முன்னேற்றம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அவ்வளோ எளிதியா கிடைக்காது அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் உங்களோட உழைப்ப மத்தவங்க பார்ப்பாங்க. கடுமையான ஒர்க்கர் அப்படின்றத எல்லாரும் அங்கீகரிப்பாங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல பின்னால வந்து நல்ல பலன் குடுக்கும். வியாபாரம் பண்றவங்க கொஞ்சம் நிதானமா பண்ணணும். அவசரப்படக்கூடாது. பழைய பாக்கி எல்லாம் உங்களுக்கு வசூலாகறதுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கு. அதனால பழைய பாக்கிலாம் வசூலாகும். புதிய வருமான வாய்ப்புகளும் ஏற்படும். பணநிலைய பொறுத்தவரையில. ஆனா, அதே சமயம் வீட்டு சம்பந்தமான செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாகும். அதனால வந்து ம் இப்போதைக்கு நிலத்திலயோ, வேற எதுலயோ முதலீடு பண்ணாம தள்ளி போடுறது நல்லது. இப்போ இந்த மாசத்துல முதலீடு பண்ண மாட்டோம் நம்ம பொதுவா. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். வேற அட்வான்ஸ் குடுக்கறது எல்லாம் இந்த மாசம் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாசம் நீங்க தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லது. திருமண முயற்சிகள் தாமத டிலே ஆயிட்டே தான் இருக்கும். டிலே ஆகுற மாரி தெரிஞ்சா கூட கடைசியில நடந்துரும் பாருங்க. கடைசியில முடிவுல வந்து ஜெயிச்சிரும். டிலே ஆகிட்டே போகும். பதில் சொல்லாம இருக்காங்க அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டே இருப்போம். தள்ளி போயிட்டு தான் கடைசியில முடிஞ்சிடும். ஏற்கனவே வந்த ஜாதகம் கூட ஏற்கனவே வேணான்னு சொல்லி ஏற்கனவே வந்து பதில் பேசாம போனவங்க கூட திரும்பி வரலாம். அந்த மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி குடும்பத்துல வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ல கேது, 2 8ல ராகு கேது இருக்கலாம். அப்பப்போ வாக்குவாதங்கள் வரும். இருந்தாலும் வந்து அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்ல என்ன சொல்றது, அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லது செய்யும். கூட பிறந்தவங்களோட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பயணங்களில் வந்து வெற்றி கிடைக்கும். தொழில் சம்பந்தமாவோ வேலை சம்பந்தமாவோ நீங்கள் எங்கேயானும் பிரயாணம் பண்ணீங்கன்னா அந்த பிரயாணங்களை அந்த போக்குவரத்தில் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இடமாற்றம் வந்து நீங்கள் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் இடமாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு நீங்கள் நினச்ச இடத்துக்கு அந்த மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. உடல்நிலையை பொறுத்தவரை வயிறு சம்பந்தமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். ஜெரிமான கோளாறு இருக்கலாம். ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாவது இருக்கலாம். அதெல்லாம் வந்து அப்பப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. அது மாதிரி வந்து கொஞ்சம் சத்தான உணவை எடுக்க பாருங்கள். ஜெரிமானம் ஆகக்கூடிய ஈஸியான உணவை எடுத்துங்க. மன அழுத்தங்கள் இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, வேலை உங்களுக்கு அவ்வளோ முன்னேற்றம் கூட அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால மன அழுத்தம் ஏற்படலாம். அதுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுறது தான் ஒரே வழி. கடவுளை நம்பி பிடிச்சிக்கிறது தான் ஒரே வழி. அதனால் அது பண்ணிங்க. நவகிரகங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுறது எப்போவுமே நீங்கள் வழக்கம் வச்சுக்கலாம். இந்த இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வணங்குறது. டெய்லி ஓம் சனீஸ்வராய நமஹான்னு டெய்லி 9, ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான். அதை ஞாபகம் வச்சுங்க. டெய்லியே 9 முறை ஓம் சனீஸ்வராய நமஹ, ஓம் சனீஸ்வராய நமஹ, ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்கிறது நல்லது. இல்லை ஆடி மாதம் இல்லையா, அம்மன் கோயிலெல்லாம் விசேஷங்கள் நடக்கும் இல்லையா, அதில் வந்து பால் வாங்கி கொடுத்து பால் அபிஷேகம் பண்ணுறது இன்னும் அடிஷ்னலாக இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். பொதுவாக வந்து இந்த ஜூலை 21, ஜூலை 30, ஆகஸ்ட் 12 இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்குது. உங்களுடைய உழைப்பினுடைய பலன் கிடைக்கும். ஆடி வந்து மாதத்தில் அம்மன் பூஜையில் கலந்துங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உங்களுக்கு. ஆரம்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் கூட மாதத்தோட பின்பகுதி உங்களுக்கு எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிடும். அதனால் பொதுவாக வந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாகவே இருக்குது. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அம்பாள் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே நல்லது. இந்த ஆடி அமாவாசை வரும். ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்துடாதீங்க. அதை வந்து செய்யுங்க. அது செய்கிறது இன்னும் அடிஷ்னலாக முன்னோருடைய ஆசீர்வாதமும் நமக்கு முக்கியம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு. அதுவும் நமக்கு நல்ல முறையில் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டாலே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல மாதமாக இருக்கு. நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாவனி நாகநாத சுவாமி கோயிலில், சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வகையில் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக இந்த பதிவில் கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கன்னிராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த ராசி வந்து ஒரு நில ராசி.
அதனால வந்து பொதுவா வந்து இவங்க கொஞ்சம் வந்து தூக்கத்துல அதிக விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து அதே சமயம் அவசரப்படாம நிதானமா செயல்படுறதும், ஓவர் நிதானமா இருக்கிறதும், இவங்களுக்கு வந்து நிதானமா செயல்படுறது ஒரு குணமா இருக்கும். ஆனா ஓவர் நிதானமா இருக்கிறது வந்து சமயங்கள்ல உங்களுக்கு ஃபெயிலியர தரும். அதனால வந்து நிதானம் அப்படிங்கிறது எவ்வளவு, லேட் அப்படிங்கிறது எவ்வளவுன்ற 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம, இவங்க நல்லா கால்குலேட் பண்ணுவாங்க. எதையுமே கணிதத்துல சிறந்தவர்களா இருப்பாங்க. மக்கள் எடை போடுறதுல சிறந்தவர்களா இருப்பாங்க. இதுல வந்து பொதுவா அந்த அதனாலயே இவங்க கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்து, அதனால சமயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படும். அது மாரி ஆடிட்டர்ஸ் நெறைய பேர் இந்த ராசியில உள்ளவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் தூக்கத்துல கொஞ்சம் பெரிய உள்ளவங்களா இருப்பாங்க. இதுதான். இவங்க வந்து நிதானமா செயல்படுறது மட்டும் இல்ல, கொஞ்சம் வந்து அதுக்கு வேண்டிய நல்ல பிளான் பண்ணுவாங்க. குட் பிளானர் பட் பேட் எக்ஸிக்யூட்டர். அத வந்து இவங்க தெரிஞ்சுக்கணும். இவங்க குட் பிளானர், குட் எக்ஸிக்யூட்டர் தான் சக்சஸ் ஃபார்முலா. ஸோ குட் பிளானராவும் இருக்கணும், குட் எக்ஸிக்யூட்டராவும் இருக்கணும். அது மாரி நீங்க இது பண்ணீங்க. ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அது வந்து இப்பயும் தொல்ல தந்துகிட்டே இருக்கும். இந்த மாசமும் அது முடிய போறதில்ல. ஆனா நிதானமா செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா ஜெயிக்கலாம். உங்களுக்கு புதிய வேலை ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல வேலைய ஃபர்ஸ்ட் டைமே வேலை தேடிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்ல வேற வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, புதிய வேலை அப்படி கிடைக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. மேல இருக்கிற அதிகாரிகள் உங்களுடைய திறமைய நல்லா பாராட்டுவாங்க. வியாபாரத்துல புதுசா நீங்க அக்ரீமெண்ட் சைன் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. வருமானம் வந்து நெறைய கொஞ்சம் முன்னைக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். வருமானத்துல வந்து அ வருமானம் அதிகரிக்கும். நிலம், சொத்து அது மாரி எல்லாம் வாங்குறதுக்கு நல்ல யோகமான டைமா இருக்கு. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்க இந்த மாசம் நடத்தலாம். கடன்கள வந்து நீங்க ஒரு சில கடன்கள அடைக்கலாம். நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இந்த வந்து இந்த மாசத்துல நீங்க யாருக்கு கடன் குடுக்க வேணாம். இப்ப கடன் குடுத்தீங்கன்னா வராம இருக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும். உங்களுக்கு 7வது வீட்ல சனி பகவான் வக்ரமா இருக்காரு. உங்களுக்கு 6ல ராகு இருக்கு. ஸோ, அதனால வந்து உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். ஏன் காரியம் நடக்கலன்னு உங்களுக்கே தெரியாது. அது மாரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 12ல வந்து உங்களுக்கு கேது இருக்கு. உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல குரு இருக்காரு. கூடவே சுக்கிரன் வந்து சேர போறதுனால இந்த மாசத்துல நான் சொன்ன தொழில் ரீதியா உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகமா நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. பொதுவா இதுல ஏற்கனவே காரியம் நடக்கல அப்படின்னு சோர்ந்து போனவங்கலாம் திரும்ப எழுந்து நடக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கு. அதனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்ல பாசிட்டிவா நெறைய விஷயங்கள் நடக்கும். குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். குழந்தைங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு நல்ல பெருமையா இருக்கும். அவங்க வந்து வேலை கிடைச்சிருச்சு, இல்ல பாஸ் பண்ணிட்டேன். இந்த மாரியான அவங்க சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிய தரக்கூடியதா இருக்கும். வேலை பொறுத்தளவுல வேலையில வந்து இந்த மாசத்துல வேலை சம்பந்தமா பிரயாணம் பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு நன்மையா முடியும். அது சம்பந்தப்பட்ட பயணங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாவே இருக்கும். ஆன்மீக யாத்திரை போறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. நீங்க கோயில் குளத்துக்குலாம் இருந்தீங்கன்னா, போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இடமாற்றம் நெறைய பேருக்கு நடக்கும். இடமாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வீடு மாத்துறது, இல்ல வீடு கட்டியிருப்பீங்க, இல்ல கிரகப்பிரவேசம் ஆயிருக்கும். இந்த மாசம் மாத்துறதோ, இல்ல வந்து வீடு மாத்துறதுக்கு உண்டான சூழ்நிலையில ஊர் மாத்துறது, இது மாரியான வீடு சம்பந்தப்பட்ட இல்ல வீட்டிலேயே இருந்து யாரும் சரி பண்றது. அது மாரி வந்து ஏதோ ஒரு மாற்றம் வீட்டில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. பொதுவா தலைவலி, அஜீரணம்னு சொல்லி உடம்பு சின்ன சின்ன தொந்தரவுகள் குடுக்கலாம். மனம் வந்து கொஞ்சம் வந்து அமைதி இல்லாம இருக்கலாம். மன அமைதிக்காக நீங்க தியானம் பண்ணலாம். நவக்கிரகங்களுக்கும் பூஜை பண்ணலாம். இந்த மாசம் அது மாரி பண்ணிக்கிறது நல்லது. புதனுக்கு வந்து பச்சை கலர் வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்றது, பச்சை பயிறு தானம் பண்றது, இல்ல பச்சை பயிறு சுண்டல் போட்டு 4 பேருக்கு குடுக்குறதெல்லாம் நல்லது. புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம், பெருமாள் தான் புதனுக்கு அதிதேவதைனால விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றது நல்லது. ஆடி மாசம்ன்றதுனால நீங்க வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அம்மன் கோயில்கள்ல நடக்கக்கூடிய பூஜையில கலந்துக்கலாம். நீங்களா உங்களால முடிஞ்சத நீங்க அங்க வாங்கி குடுக்கலாம். இந்த மாசத்த பொறுத்தவரை உங்களுக்கு ஜூலை 26, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 10 இந்த 3 நாளும் உங்களுக்கு சுபமான நாளா இருக்கு. அன்னைக்கு நீங்க உங்க காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். நீங்க இந்த மாசத்த பொறுத்தவரை ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சரஸ்வதி நமஹ அப்படின்னு சொல்றது நல்லது. ஏன்னா பணம், அறிவு, உடல்நலம் இது 3க்குமே சரஸ்வதியோட மூல மந்திரத்த சொல்லி நீங்க வணங்குறது, தியானம் பண்றது நல்லது. இத 21 முறை நீங்க சொல்றது நல்லது. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சரஸ்வதி நமஹ அப்படின்னு சொல்றது நல்லது. பொதுவா அறிவாற்றல் நிறைந்த உங்களுக்கு வந்து இந்த மாசத்துல எல்லா வகையிலும் நல்ல பலனே கிடைக்கும். பொதுவா இது வந்து பொதுவான பலன்கள். உங்களுடைய ஜாதகத்துல அந்தந்த கிரகங்களினுடைய பலம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாரி இந்த பலன்கள் கூடவோ குறைச்சோ நடக்கும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்த நீங்க உங்களுடைய ஊர்ல, பக்கத்துல, தெருவுல
இல்லை இன்னும் உங்கள் குடும்ப ஜோதிடர் அப்படி இருக்கக்கூடிய ஜோதிடர் கொண்டு போய் கொடுத்து காமிச்சு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் வரக்கூடிய வேலை மாற்றங்களோ, இல்லை வீடு கட்டுறதோ, இல்லை வாகனம் வாங்குறதோ, இல்லை குழந்தைங்க படிப்பு சம்மந்தமோ, இல்லை திருமண சம்மந்தமோ, இது மாதிரி முக்கியமான திருப்பங்கள் வாழ்க்கையோடு ஏற்படும் பொழுது அப்போ நீங்கள் வந்து இதை போய் ஒரு தரம் பார்த்துக்கிறது நமக்கு வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும். அதனால் வந்து அப்போ பாருங்கள். அப்படி யாரும் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கேன். இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் மிதுன ராசி அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். மிதுன ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 3வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த ராசி வந்து ஒரு காற்று ராசி. மிதுன ராசின்றது ஒரு காற்று ராசி. அது மாதிரி ஒரு இரட்டை ராசின்னு சொல்லலாம், உபய ராசி. அதனால வந்து இந்த ராசியில் வந்து 2 விதமான மனங்கள் இருக்கும். ஒரு காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும்னு நினைப்பாங்க, அதே நேரத்தில் மறுநாளைக்கு வந்து ஒரு காரியம் இன்னைக்கு செய்யலாம்னு நினைப்பாங்க, எல்லாமே ரைட் ஓகே மறுநாளைக்கு பார்த்தா அந்த எண்ணத்தை மாற்றிக்குவாங்க. இல்லை வேணாம், இப்போ வேணாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் இவங்களுடைய மனசே அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி செலவினங்கள் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் கையில் காசு தங்காது. இதெல்லாம் வந்து இந்த மீன ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நல்லா சம்பாதிப்பாங்க, அடுத்த காலத்தில் பார்த்தா அது கையிலே ஒன்றுமே இருக்காது. இது வந்து இவங்களுக்குள்ள மிதுன ராசிக்குள்ள இயல்பானதாக இருக்குது. அதனால் பண விஷயங்களை மட்டும் இன்னொருத்தர் வச்சு பண்ணாங்களே நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் ஆடி மாதம் ஒரு ஆன்மீக மாதம், ஆன்மீக கருவிகள் நடக்கூடிய மாதம். இந்த மாதத்துல வந்து என் பேர் அனந்த நாராயணன். மன்னார்குடியிட்ட பாமணி நானாசாமி கோயிலில் சிவன் கோயில் நான் பூஜை பண்ணேன். நான் 20 வருஷமாக ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில் தான் இந்த ஆடி மாதத்துக்கு அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம்னா இந்த பதிவு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து வேலை வந்து அதிகமாகும். உங்களுக்கு ஜென்ம குரு இருக்காரு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனும் இந்த மாதம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்களுக்கு 2வது வீட்டில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கு. புதன் வக்ரமாக இருக்குது. உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ரமாக இருக்கார். உங்களுக்கு 3வது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்குது. அந்த செவ்வாய் வந்து 4வது வீட்டுக்கு போயிடுறாரு. உங்களுக்கு அதே மாதிரி 3லையும் 9லையும் ராகு கேது இருக்குது. 9ல் ராகுவும் 3ல் வந்து கேதுவும் இருக்குது. உங்களுக்கு 10ல் சனி பகவான் வந்து வக்ரமாக இருக்கார். இதுதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இதனால வந்து என்னென்னா வேலை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒர்க் லோடு கூடும். புதிய பொறுப்பு வந்தால் கூட நீங்கள் ஒரு பொறுப்பு வந்து எடுத்துக்கலாம், டெம்பரவரின்னு நினைக்கலாம். அது அப்படியே அதே அளவுக்கு எப்போவுமே வேலை பார்க்குற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து வேலையை வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. வியாபாரம் பண்ணவங்களுக்கு பழைய பாக்கியெல்லாம் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் வருமானம் இருந்தால் கூட உங்களால் செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் பணத்தை மட்டும் இன்னொருத்தர் வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அது மாதிரி யாரான்னு சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் வேறு எதிலான முதலீடு பண்ணிட வேண்டாம். அந்த முதலீடு இந்த மாதம் தள்ளி போடுங்க. பொதுவாக நம்ம பண்ண மாட்டோம் ஆடி மாதம், அதனால் வந்து நல்ல காரியங்கள்லாம் தள்ளி போடுவோம். இருந்த போது வந்து முதலீடு அப்படின்றதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த முதலீடை இந்த மாதம் பண்ண வேண்டாம், லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்ப தேவைக்கான குடும்ப சம்மந்தப்பட்ட தேவையான செலவுகளும் ஏற்படுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து கல்யாணத்தை பற்றின முயற்சிகள் வந்து பேச்சுவார்த்தையில் சிக்கலாயிட்டாங்கன்னா அமைய மாட்டேங்கிறாங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் கடைசியில் நல்லபடியாக முடியும். அவங்க பேசாமல் இருந்தாலும் திரும்ப பேசுவாங்க, நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி வந்து பொதுவாக அவங்களுடைய தாயார் ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். ஆனாலும் அதை சமாளித்து அதெல்லாம் சமாளித்து சரி பண்ணிடுவீங்க உங்களோட இயல்பான குணத்தினால. உங்கள் சகோதரர்கள் வழியாக உங்களுக்கு வந்து நல்ல இது கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். சகோதரனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குழந்தைங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். அவங்க நல்லபடியாக பாஸ் ஆகிறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து கல்யாணம் நிச்சயமாகுது, இல்லை அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம், அவங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தேவையில்லாமல் பயணங்கள் ஏதாச்சும் ஏற்படலாம். ஏன்டா போகணும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். அது மாதிரி வண்டி ஓட்டும்போது அலட்சியமாக இல்லாமல் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி வந்து நீங்கள் கோயிலுக்கு அது மாதிரியான பயணங்கள் மேற்கொண்டீங்கன்னா அது நிச்சயமாக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். பொதுவாக அந்த மாதம் உடம்பு பொறுத்துள்ள காய்ச்சல் வர்றது, இல்லாட்டினா ஜெரிமான கோளாறு, வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனசு நிம்மதியே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி நைன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் டெய்லி வந்து
ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்றது நல்லது. ஏன்னா உங்க ஜென்மத்துல குரு இருக்கார், உங்களுக்கு 10ல சனி பகவான் வக்ரமா இருக்கு. அதனால வந்து டெய்லி ஓம் நம சிவாயன் 27 முறை சொல்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா காரியங்களையும் நல்ல சக்சஸ் கொடுக்கும். புதன் அன்னைக்கு நீங்க வந்து பெருமாளுக்கு போய் வணங்குறது, இல்ல நவகிரகத்துல புதன் பகவானை வணங்குறது இது நல்லது. ஆடி அமாவாசை இல்லையா, ஆடி இல்லையா, ஆடியில வந்து நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அப்பா மாரியம்மன், காளியம்மன், இந்த மாதிரி அம்மன் கோயிலெல்லாம் பூஜைகள் நடக்கும். அந்த பூஜையில உங்களால முடிஞ்சது என்னவோ அதை கொடுத்துட்டு அதை கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓம் ஐம் க்ளீம் சௌம் இதை வந்து நீங்க டெய்லி சொல்லலாம். இதை வந்து 27 முறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அம்பாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது மாதிரி சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாசத்தை பொறுத்தளவுல ஜூலை 24, ஜூலை 30, ஆகஸ்ட் 12 இது 3 உங்களுக்கு சுப நாட்களா இருக்கு. இந்த மாசத்துல வந்து நல்ல காரியங்கள் எதனா பண்ணா அந்த நாட்களை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க புத்திசாலித்தனமா எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்துலயும் நிச்சயமா வெற்றி உங்க பக்கம் தான். இது எல்லாமே வந்து ஜென்ரலான பலன்கள் தான், பொதுவான பலன்கள். உங்களுடைய ஜாதகத்துல அந்தந்த கிரகம் எந்த சூழ்நிலையில இருக்கு, என்ன பலத்துல இருக்குன்றதை பொறுத்து இந்த பலன் வந்து கூடவோ குறைச்சோ ஏற்படலாம். ஸோ உங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தான் ஃபுல்லா தெரியும். எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமான காரியங்கள் வேலை சம்பந்தமாவோ, வீடு சம்பந்தமாவோ, இல்லை குடும்ப சம்பந்தமாவோ, இல்லை கல்யாண சம்பந்தமாவோ, இல்லை குழந்தை பிறப்பு சம்பந்தமாவோ, அந்த மாதிரியான முக்கியமான திருப்பமான காரியங்கள் நடக்கும்போது நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிறது அவசியம்தான். அப்போ அது மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கும். அவங்க ஜோதிடர், குடும்ப ஜோதிடரோ, இல்லை உங்க தெருவில் இருக்கிறவங்களோ, உங்க ஊர்ல இருக்கிறவங்களோ அவங்கள்ட்ட போய் காமிச்சு மாதிரி பண்ணீங்க. ஒருவேளை அப்படி யாரும் இல்லைன்னா நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க. உங்க அக்ஷரா அண்ணாமலை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.